வணக்கம். இந்த ஈழத்துக்கு ஆதரவான தமிழர்கள் ஏன் இவ்வளவு கோபமாக கதைக்கிறீங்கள், இப்படி பேசுகிறீங்கள், இந்த கொடி ஏறிக்கிறது இதெல்லாம் ஒரு தமிழருக்கு நல்லதில்லை. அதாவது தலைவர் இருந்திருந்தால் இப்படி செய்ய விட்டுருப்பாரா? உண்மையில் தலைவர் மனமர்த்தப்படுவார் நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறது. இந்த இப்படி எங்களுக்கு துரோகம் செஞ்ச நாடுகள் எல்லாம் சண்டை பிடிச்சி அழியட்டும் என்று சொன்னால் அதெல்லாம் இப்படியெல்லாம் தலைவர் சொல்லியிருந்தா தலைவர் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்திருப்பாரா? இல்லை. ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீங்க? தலைவற்ற பாதியை பின்பற்றுங்கோ, அவரை மாதிரி இருங்கோன்றலாம் சிலர் சொல்கிறீங்க. இப்போ அது தலைவர் இருந்திருந்தால் நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம் தான், உண்மைதான். என்ன தலைவர் இருக்கிறார் என்ற இதில் செஞ்சுருப்போம். 2009க்கு பிறகு இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் விரக்தி, கோபம், ஆக்ரோஷம், துரோகத்தின் வலி எல்லாம் இருக்குது. அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாங்க, கடைசியில் இப்படி ஆயிட்டுதே. இதுதான் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சாது மிரண்டால் காடு கொள்ளாதன்னு. இப்போ எல்லா ஈழத்து ஆதரவாளரும் இப்படித்தான், சாதுவாத்தான் இருந்தவன் இப்போ காடு கொள்ளாது. இனிமேல் எல்லாருக்கும் பேச்சு தான், எல்லாம் நடக்கட்டும், பிரச்சனையே இல்லை. தலைவர் இருந்திருந்தா இப்படி செய்யணும், அவரை மாதிரி அமைதியாக இருந்திருந்தா நாங்கள் எதோ யோகி இல்லை அப்படி இருக்கிறது. விளங்குதான். நாங்களும் எல்லாம் சராசரி மனிதன் தான், எங்களுக்கும் உள்ள எல்லா உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்களும் பேசுவோம் தான். இப்போ எல்லா தமிழனும் அதைத்தான் செய்கிறான். எல்லாருக்கும் விரக்தி ஆயிருக்கு. எல்லாருக்கும் எல்லா ஆதரவாளன் ஈழத்தமிழன் ஆதரவான எல்லாருமே கோபமாக விரக்தியாக தான் இருக்கிறாங்க. அவள் எல்லாரும் பேசுவாங்க தான். நீங்கள் அமைதியாயிரு, சாத்வீகமாக போவோம், அந்த பாதையில் போவீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இனிமே சாது மிரண்டுட்டா காடு கொள்ளாது தான். எல்லாரும் இப்படித்தான்.